மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை கொடுப்போம் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய சங்கிகளுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம். தோழர் மதிவதனி அவர்கள் ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன, தமிழ்நாடு ஏன் காலங்காலமாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. அவசியம் பார்த்து பகிர வேண்டிய ஒரு காணொளி. நானும் தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தியும் தென்காசிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம். நடந்த ரெக்கார்டு இருக்கு. அங்க ஒரு நிலம் இருக்கான். ஒரு சின்ன பையனை வச்சு வந்து பெட்டிஷன் கொடுக்கறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் படி ஹிந்து என்ன கொடுக்கறாங்கன்னா, அங்க இடம் இருக்குங்க, கோவில் கட்டி கொடுங்கன்னு கொடுக்கல. எங்க பிள்ளைகளுக்கு அங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. உடனே அப்ப பள்ளிக்கூடமே இல்லையா திராவிட மாடல் அரசில் அப்படின்னு வந்துடக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற பள்ளிக்கூடத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கறாங்க. அதையும் தெளிவா சொல்லிடுறேன். உடனே டைட்டில் கார்டை போட்டு தென்காசியில் பள்ளிக்கூடமே இல்லையாம் அப்படின்னு நீங்க நீலி கண்ணீர் வைக்க வேண்டாம். ஏன்னு கேட்டா உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்லையும் புதிய கல்விக் கொள்கைன்ற பேர்ல பீகார் குறிப்பாக நீங்க பிள்ளைங்களை படிக்க விடாததுனால தமிழ்நாட்டுல அந்த பீகார் குழந்தைகள் ரெட்ட ஜடைய அழகா போட்டுட்டு அரசு பள்ளி யூனிஃபார்மை போட்டுட்டு நாங்க இங்கதாங்க வந்து படிக்கிறோம்னு சொல்றாங்க.